பேர்ல அந்த பையன் பிள்ளைகளை எழுத்து அந்த பிள்ளைங்க ஏன்னா அதோட பேசிட்டு இருந்ததில்ல அந்த பையன் அது பாப்பா அந்த பையன் உங்ககிட்ட உட்காந்து பேசுனால வேஷம் பாரு எழுப்பிடுவாங்கள பார்க்க எழுப்பு 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 ஆடுவார்
ஓய் மத்தலக்கார மாமா மத்தலக்கார மாமா நான் ஊருக்குள்ள வந்திருக்கும் பொழுது என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சா கூட காணுமாடி பாப்பா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அழகான ஆள் வேணும். ஏமா அவரை பார்க்க முடியாது, சீக்கிரத்துக்கு பார்க்க முடியாது. அதாவது முதலமைச்சர் சீக்கிரம் போய் பாத்துடலாம், சீக்கிரம் போய் சீக்கிரம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஆளு அவர் எங்க இருக்கா அப்படி தெரியுமா? இது ஓம்பலூர் பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டு, இங்க என்ன ஊர் இது டேனிஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, இப்படி எல்லாம் பஸ் ஸ்டாண்டாவது இருப்பாரு. பெரிய பெரிய அவருக்கு எப்படி தெரியுமா? பெரிய பெரிய புல்ட்டிங்க அவரு வேலை, பெரிய பெரிய புல்ட்டிங்க அடுக்கடுக்க பெரிய பெரிய புல்ட்டிங் இருக்கும். அங்க போய் அவரு பாக்கணும்னா காசு 10 ரூபா இருந்தா போதும். கவர்மெண்ட் வேலைக்கிறாரா? ஆட்டுக்கால் சுத்தி ஆட்டாது சொல்றதுக்குள்ள. அதாவது அவரை பார்க்கணும்னா 10 ரூபா இருக்கணும். 10 ரூபா கொடுத்து பார்த்தாதான் அவரை பார்க்க முடியும். ஆமா, என்ன வேலைன்ற அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல பில்டிங்கா இருக்கும். அங்க போய் பார்த்தேன்னா இவன் போட்டா ஒரு பக்கம் இருக்கும், அவன் பொண்டாட்டி போட்டா ஒரு பக்கம் இருக்கும். இவன் என்ன பண்ணி தெரியுமா? ஒரு கையில விளக்கமாறும், ஒரு கையில பகுத்தி வச்சிருப்பாரு. அங்க போய் பாருமா. அப்படியா? பாத்ரூமுக்குள்ள ஒரு வேலையோ? சரி, போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம் போறே. அந்த புள்ள என்ன வரணும்? எனக்கா அந்த புள்ள என்ன வரணும்? எனக்குமாவா? ஏண்டா மகளை தூக்கி எங்கட வைப்ப? மகளை வச்சுட்டு வந்தா இடுப்புல வச்சுட்டு வந்தா. இடுப்புல வச்சு நீ எதுக்கு நேரம் வச்ச? எதுக்கு நேரம் வச்ச? மகளை அப்படிதான் பண்ணுவியா? ஒண்ணும் போடலாம். ஆளுக்கார புண்டவாயா தேவடியே பெத்த பையன ஒரு தொம்பளைங்க வந்தாங்கன்னா ஒரு அடக்கமா ஒதுங்கி எனக்கு தெரியாது. ஒரு தொம்பளை வந்து நேர் அப்படிதான் வந்து இடிக்கிட்டா. ஏன் மத்தாளுக்காரல இவளுக்கு ரொம்ப வாய் ஓவர்தான். நானும் சரி நிறைய தாய்மார் இருக்கிறாங்க இந்த சபையில. பானா போகுதுன்னு நானும் கம்முடி இருந்தேன். உங்களுக்கு தகுந்தது ஒண்ணுக்கு இது அதை மட்டும் எடுத்து விடுறோம் பாருப்பா. அப்படி இருந்துட்டாலும் அப்படியாக இருந்தாலும் வீண் வார்த்தைகள் வேணாம். இருந்தாலும் சீரான தெய்வீக சேப்பில நான் ஒரு வழி வந்திருக்கும் போது இந்த ஊர் மக்கள் 50, 10, 100 என்று சொல்லக்கூடிய நம்ம வேடத்தான் பாராட்டி நம்ம செலுத்தினார்கள். அவங்க குடும்பமானது எப்படி இருக்க வேண்டிய தெரியுமல்லவா? அள்ளி போல் கிளகலைத்து, அருகம்புல் வேறு உண்டி, மூங்க போல் துருவிட்டு, இந்த மாரியம்மன் கோபுரம் எந்த மாதிரி ஓஞ்சி வருகின்றதோ அந்த மாதிரி உங்க குடும்பமும் ஓஞ்சிடும். அப்படி இருந்தாலும் பனியன்றும் பார்க்காம காத்தென்றும் பார்க்காம நம்மளுக்கு கொசாரம். ஆமா, இதெல்லாம் பனி இல்ல, குளிர் இல்ல, காத்து இல்ல. ஆமா ஆமா, பனி இல்ல, குளிரும் இல்ல, காத்து இல்ல. ஏன்னா 8 நாள் பண்டிகை போட்டிருக்கிறாங்க. அதனால எல்லா நாளும் தூக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டுதல எப்படி? அதாவது ஆட்டுக்கால் சுத்தி அது முந்திக்கிட்டு போறான். எப்படி வேண்டுதல் தெரியுமா? வெறுக்காட்டுல இருந்து கூத்தாடு வராங்க. கூத்தாடு வரும்போது இன்னைக்கு ஒரு இரவு இப்படி பொச்சிய காட்டி இந்த பக்கம் பொச்சிய காட்டி தூங்குறாங்கன்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் எப்படி விக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் வெள்ளாளப்பட்டியிலிருந்து செல்வம் அண்ணா நம்மள வந்து வீடியோ எடுத்து உலகம் ஃபுல்லா ஒளிபரப்பு சொல்லி
ஒரு நொடி கூட தூங்காம கையிலே பிடித்து அன்பாடுபட்டு நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறார்கள். அதனால அவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறோம். அப்படி இருந்தாலும் கண்ணம்மா சீரான தெய்வீக சபையில நான் ஓடி வந்திருக்கிறேன். நான் யார் என்றால் உனக்கு தெரியும். அப்படியே ஒண்ணு சுண்ணி விட்டா விரல விடுவேன், சொல்லி விட்டா விரல விட்டு எண்ணுவேன். அப்படியா? ஆமா, நான் சொல்லவா? மச்ச விடியலைக்கு உச்சமில்லாத ரூபி 1000 தாதிமார்களும் ஆளாத்தி ஏந்தி நிக்க வாழ பருவமுள்ள சோழ குயில போல என்னோட பெயரோ பாஞ்சாலி. ஆமா அம்மா, அப்படி பாஞ்சாலியாக இருந்து விட்டாலும் அம்மா நீங்கள் பிறந்த சொல்லுங்க. உன்ன மாதிரி ஆமா ஒரு தாயின் நான் அங்கத்த வழியாக நான் பிறந்தேனோ, இல்ல மானிட பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா, நான் எப்படி பிறந்தவள், என்னோட பிறப்பும் ரகசியம் எப்படி எப்படி சொல்லவா? சொல்லம்மா, சொல்கிறேன்.
கண்ணம்மா என்னம்மா இப்ப தெரிஞ்சுதாடி அம்மா மக்கள்காரன் உன்னை நெக்கு வச்சுக்கிட்டு உன்னை படுக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறான் இப்படி கால் இறங்க சீலை கட்டிட்டு நெட்டா இருந்தா எவன் தெரிஞ்சேன்னு என்னடா தெரிஞ்சு உனக்கு தெரியல அப்புறம் சொல்லத்தான் விளக்கமா அம்மா கண்ணம்மா மத்தாளக்கார சத்தத்துல கேட்கல தெளிவா சொல்லம்மா அதாவது பாஞ்சால நகரத்திலே என்னோட தந்தையாரோ பாஞ்சால ராஜன், தங்களுடைய தந்தை யாரோ பாஞ்சாலராஜன், என்னோட தாயோ கோகிலா தேவி. கோகிலா தேவி. ஆமா. என்னோட தாய்க்கும் தந்தைக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை. குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னோட தாய் பாஞ்சால ராஜனும் என்னோட தாய் கோகிலா தேவியும் என்ன செய்தாங்க தெரியுமா? என்னமா செஞ்சாங்க? அதாவது ஏசன் திருவேசன் சொல்லக்கூடிய இருந்த முனிவுக்கீர வனத்துக்கு போனார்கள். முனிவுக்கீர வனத்துக்கு போய் என்னோட தாயும் தந்தையும் ஒரு அக்னி யாகங்கள் செய்தார்கள். அக்னி யாகத்திலே முதலாக பிறந்தது யார்? யாரமா பிறந்தாங்க? முதலாக பிறந்ததோ என்னுடைய அண்ணன் துஷ்டதுய்மன். துய்மன். இரண்டாவதாக நான் பிறந்தேன். இரண்டாவதாக தாங்கள் பிறந்தீங்க. நான் பிறந்தேன். நான் பிறந்தோன்னே என் கூடவே ஒண்ணு பிறந்தது. என்னம்மா பிறந்தது? என்னாடி தெரியுமாடி? என்னத்தம்மா அது? நான் பிறக்கும் போது என் கூடவே ஒரு வில்லும் பிறந்தது. வில்லும் பிறந்தது? ஆமா. அந்த வில்லோட ஒரு சொல்லும் பிறந்தது. ஒரு சொல் பிறந்தது. பிறந்தது. நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்தது. இருந்தது. ஆமாமா அப்பெல்லாம் வளர்ந்தா கூட அது நல்ல காசாயா. ஆமா என்னம்மா அம்மா அப்படி அந்த வில்லோட ஒரு சொல்லும் பிறந்ததே. என்னாடி தெரியுமாடி? அதாவது பாஞ்சால நகரத்தில் என்னோட தாயும் தந்தையும் ஒரு சுயவரங்கள் வைத்தார்கள். வைத்தார்கள். இந்த சுயவரத்திலே என்னோட தாயும் தந்தையும் சுயவரம் வைக்கும் போது இந்த 60 மாடி காண்டிய வில்ல யார் வளைத்து மானத்துல கீரை மச்சத்தை அறுத்து மஞ்ச நீர் கீழே விடாம பிடித்து இந்த காண்டிய வில்ல வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாஞ்சாலி மாலையிடுவான்னு சொன்னார்கள். அப்படியா? ஒரு கட்டளை இட்டார்கள். அப்படி கட்டளை இடும்போது அப்ப என்ன செய்தேன் தெரியுமா? என்னமா செஞ்சீங்க? உலக 56 தேசத்துக்கும் அரசர்கள் வந்திருக்கார்கள். அசுரர்கள் வந்து விட்டார்கள். அரசர்கள். ஆமா. அரசர்கள் வந்திருக்கும் போது என்ன செய்தார்கள் தெரியுமா? பிச்சாதரன் கரணன் இப்படி சொல்லக்கூடிய அஸ்னாபத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த அராக்கொடி மன்னனும் அந்த வில்ல வந்து எல்லாம் வளைத்தார்கள். எல்லாம் இருந்து வளைக்கும் போது யாரும் அந்த வில்ல வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியாம இருக்கும் போது அப்ப ஒரு கட்டளையிட்டார்கள். அதாவது நாட்டில் உள்ள அரசர்கள் மட்டும் இந்த வில்ல வளைக்க வேண்டாம். ஏழப்பால யாரா இருந்தாலும் சரி, முண்டியா இருந்தாலும் சரி, மொடவனா இருந்தாலும் சரி, இந்த வில்ல வளைத்தால் பாஞ்சாலி மாலையிடுவா, மனமடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டார்கள். அப்படி கட்டளை இடும் போது அப்ப யாரு வில்ல வளைத்தாங்க தெரியுமா? அதாவது பிராமணாக அவதாரம் எடுத்து ஒரு குஷ்ட நோய் போல ஒரு பிச்சைக்காரன் அவதாரம் எடுத்து அந்த வில்ல வந்து வளைத்தார்கள். அவர்தான் என்னோட கணவர். ஆளான அழக மன்னன். அழக மன்னன் அர்ஜுன மன்னனும் ஒரு பிராமண அவதாரம் எடுத்து அந்த வில்ல வளைத்து என்ன மாலையிட்டார்கள். ஆமா. மலையாத வில் வளைத்து வஞ்சி ஆலை முடிந்து மனம் முடிந்தவரோ அர்ஜுன மன்னன். அர்ஜுன மன்னன். அப்படி ஒருவர் மாலையிட நான் ஐவருக்கும் தேவியான. தேவியான. எப்படி தேவியான தெரியுமா? எப்படி அம்மா? கண்ணம்மா அதாவது என்னை மாலையிட்டு கொண்டு போகும்போது இவரு தான் என்னோட கணவர் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது என்னோட மாமியாராகப்பட்டவ குந்திமா தேவி தியானத்தில் இருந்தார்கள். தியானத்தில் இருக்கும் போது அப்ப என்ன மாலையிட்டு கொண்டு போகும்போது அப்ப என்னோட கனவு என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது
தர்மராஜ ஆமா. மூத்த கணவர் அவரு சொன்னாரு, அம்மம்மா அர்ஜுனானவன் தம்பி ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அப்ப என்னோட மாமியாராகப்பட்ட குந்திமா தேவி தியானத்தில் இருந்து கனியாக கொண்டு வந்தாலும் அந்த கனிய ஐவரும் பங்கிட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்னு வாக்குறுத்தீர்கள். ஆமா, அப்படி வாக்குறுதி கொடுக்கும் போது இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். அம்மம்மா அர்ஜுனானவன் ஒரு அழகான பூவை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அப்ப குந்திமா தேவி என்ன செய்தார் தெரியுமா? அழகான பூவை கொண்டு வந்தாலும் நீங்க ஐவரும் மகந்த வேணும் அப்படின்னு கட்டளையிட்டார்கள். மூன்றாவதாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். இப்படி சொல்லும் போது அம்மம்மா அர்ஜுனானவன் அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அழகான பெண்ணா? அப்ப அழகான பெண்ணா இருந்தாலும் நான் முன்பாக என்ன சொன்னேன் தெரியுமா? காயை இருந்தாலும் கனியை இருந்தாலும் பூவை இருந்தாலும் ஐவரும் பங்கிடணும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க ஐவரும் மாலை இட்டுக்கணும் அப்படின்னு என்னோட மாமியார் கட்டளை. உங்களுடைய மாமியார் கட்டளை கட்டளை இட்டோன்னே அப்ப நான் ஒருவர் மாலையிட நான் ஐவருக்கு தேவியானு. இருந்தாலும் கண்ணம்மா ஏதோ ஒரு காரணமாக என்னோட கணவர் அழைச்சிருக்கிறார். ஓடி ஓடி சென்று பாப்போமா? ஆகட்டும்.